வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி முட்டை எடுத்துக்கொள்வதற்கான சரியான அளவை நம்ம தெரிந்து கொள்வோம். ஆரோக்கியமான நபர்கள் தினமும் 1 அல்லது 2 முழு அவித்த முட்டைகள் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். அது அவங்களுடைய உடலுக்கு தேவையான புரதச்சத்தை வழங்கி ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை பலப்படுத்தும். இப்போ கொழுப்பு சத்து அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி மஞ்சள் கருவை தவிர்த்து விட்டு வெள்ளை கருவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். அல்லது வாரத்திற்கு 3லிருந்து 4 முழு முட்டைகள் வரைக்கும் உண்ணலாம். நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா தசை வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களுடைய உடலினுடைய பொறுத்து பயிற்சியாளர்களுடைய வழிகாட்டுதலின்படி கூடுதலாக வெள்ளைக்கருவை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. முட்டை எடுத்துக்கொள்வதற்கான சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு அங்கே வந்து நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். உடற்பயிற்சிக்கு அப்புறம் வந்து நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் செரிமானம் தாமதமாகும் அப்படின்றதுல தூங்குவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி முட்டை சாப்பிட்றத, அதாவது முழு முட்டை சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முட்டையில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மற்றும் நினைவாற்றல் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ முட்டையினுடைய மஞ்சள் கருவில் கோலின் அப்படின்ற அந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்து வந்து நமக்கு அதிகமாக இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக தான் உங்களுக்கு அந்த மூளை வளர்ச்சி நினைவாற்றல் எல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்குது. இந்த கோலின் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய நரம்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்தும். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அப்புறம் இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து முட்டை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் மூளை நரம்புகள் வழியாக பாயும் போது மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக அவங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் இந்த அவித்த முட்டைகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்போதுமே முட்டையை வந்து நீங்கள் பாயில்டு எக்காக தான் எடுத்துக்கணும். அவித்த முட்டையாக எடுத்துக்கிறது அப்படின்றது மற்ற வடிவங்களில் நீங்கள் முட்டையை சாப்பிட்றதை விட அதிக மருத்துவமைகளை உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண் பார்வையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு, அதாவது ஹை ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டையை எடுத்துக்கொள்ளலாங்க. முட்டையில் வந்து லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் வளமான அளவு நிறைந்திருக்குங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விழித்திரையில் வந்து உங்களுக்கு படிந்து சூரியனினுடைய அந்த தீங்காக இருக்கக்கூடிய கதிர்கள் இருந்து வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய இந்த கண்புரை, அப்புறம் கேட்ராக்ட் நம்ம சொல்லுவோம், மாகுலர் சிதைவு, மாகுலர் டீஜெனரேஷன் போன்ற இந்த மாதிரி பல்வேறு விதமான கண் நோய்கள் இருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறது தான். அப்போ அந்த கண் பார்வைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்தை பெற்று கண் பார்வையை எப்போதுமே நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் அவித்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்பு மற்றும் பற்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதுங்க அவித்த முட்டை. ஸோ போன் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இயற்கையாகவே விட்டமின் டி சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் அவித்த முட்டையும் ஒன்று. ஸோ இது வந்து உங்களுடைய உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை எளிதாக்கி எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ விட்டமின் டி உங்களுக்கு வந்து குறைபாடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த எலும்பு பலவீனம், ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஏற்படும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக விட்டமின் டியை வந்து சூரிய ஒளியின் மூலமாக பெறலாம். அது ஒரு வழி. இயற்கையாகவே உணவுகள்லேருந்து விட்டமின் டி கிடைக்குமா அப்படின்னா முட்டையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அவித்த முட்டையை சாப்பிடும்போது அந்த விட்டமின் டி தான் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு உரிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு பிரச்சனையும் இல்லாமல் உடல் எலும்புகளை பலப்படுத்தி உடலை உறுதிப்படுத்துகிறதுக்கு எல்லாமே முட்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு, கொலஸ்ட்ரால்ஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு எல்லாமே நம்ம முட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ முட்டையில் வந்து நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல், அதாவது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் வந்து நிறைந்திருக்கு. இது வந்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்டிஎலை வந்து நமக்கு குறைக்கும். அதாவது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பான அளவான அந்த எல்டிஎனுடைய அமைப்பை மாற்றி அமைப்பதன் மூலமாக ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் இப்போ படிஞ்சிருக்காது. இப்போ ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியில அப்படின்றதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறணும் அப்படின்னா முட்டை நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க.
தோல் மற்றும் முடியினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கலாங்க. ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முட்டையில் வந்து பயோட்டின் மற்றும் விட்டமின் B12 செலினியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, தலைமுடி உதிர்வதை முன்னாடியே நமக்கு வந்து தடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே தலைமுடியை வந்து பலப்படுத்தும். குறிப்பாக முடி உதிர்றது, அப்புறம் உங்களுக்கு அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவதெல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை தலைமுடிக்கு உங்களுக்கு இந்த அவித்த முட்டை வந்து கொடுக்குங்க. இதனால உங்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே தலைமுடிகள் வந்து பலம் பெறுவதால் உங்களுக்கு எந்த விதமான தலைமுடி தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டையில் வந்து புரதம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தில் அந்த கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சருமத்தில் எப்போதுமே சீரானவில் இருக்கிறதால வறட்சி அப்படின்றது சருமத்தில் இருக்காது. இதனால் சுருக்கங்கள் சருமத்தில் ஏற்படாது. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சருமத்தில் அந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு சருமத்தை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டர் பண்ணுறதா தான் முட்டை வந்து இருக்கும். இதுக்கான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, முட்டையில் செலினியம், துத்தநாகம் அதாவது ஜிங்க் இருக்குது. அப்புறம் விட்டமின் A, விட்டமின் B12 போன்ற அத்தியாவசியமான விட்டமின்கள், தாதுக்களும் நிறைய இருக்குது. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, இந்த ஊட்டச்சத்துக்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே ஏற்படுத்தாது. குறிப்பாக காய்ச்சல், தொற்று நோய்கள் மற்றும் பல்வேறு கிருமி தாக்குதல்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது இந்த சத்துக்கள் வந்து இயற்கை அரணாக செயல்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நம்ம வந்து முட்டை எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கிறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை முட்டை நமக்கு வந்து வழங்குங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம முட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, முட்டையில் இரும்பு சத்து, அயன், அப்புறம் விட்டமின் B12 இதெல்லாமே நல்ல அளவில் காணப்படுதுங்க. இந்த விட்டமின் B12 மற்றும் இரும்பு சத்து இரண்டுமே புதிய ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படும் போது தான் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபின் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகள் எங்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான அளவில் இருக்கிறதால தான் நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்கிறோம். ஸோ அப்போ இரும்பு சத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னா, அதாவது ரத்த சோகை நோய் உங்களுக்கு வந்து தடுக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கொள்ளணும். அப்போ குறைந்த ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதுல நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ரத்த சோகை நோய் இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு தான் முட்டை வந்து ஹெல்ப் பண்ணும். கல்லீரல் செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நச்சு நீக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாங்க. லிவர் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும், டீடாக்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியது தான் இந்த முட்டை. இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் அப்படின்ற சத்து வந்து கல்லீரனுடைய சீரான செயல்பாட்டிற்கு நமக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, இது கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை தடுத்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து தடுக்குது. நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகளையும் அகற்றிவிடலாம், கொழுப்பு படிவுகளையும் நீக்கிவிட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக அதனுடைய செல்களை புதுப்பிக்க வைத்து கொண்டு மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து அவித்த முட்டைகளுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.